வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் கோதுமை ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதே இன்னொரு பவுலும் அதே மாதிரி போட்டுறேங்க. ரெண்டு பவுல் மாவு இதில் போட்டுருங்க. 1/4 கிலோ மாவு இருக்குங்க, 250 கிராம் மாவு இருக்கும். அது வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீட்ரூட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமுங்க. இது மூணும் இதில் போட்டுடலாங்க. நல்லா நைஸாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் எப்படி பசையலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் எண்ணெய் இதில் ஊற்றிருக்கேங்க. இது நல்லா காயணுங்க, நல்லா சூடாகட்டும் எண்ணெய். நம்ம அந்த மாவில் ஊற்றி பசைய போகிறோங்க. நார்மலாக சப்பாத்திலாம் செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட், பீட்ரூட்லாம் போட்டு செய்கிறதுனால. எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. பாருங்கள், அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ இதை இந்த மாவில் நம்ம பாருங்கள், சவுண்டு வருது பாருங்கள், ஊற்றுற எண்ணெயெல்லாம் வெஜிடபிள்ஸ் மேலே, இந்த மாவில் வெங்காயத்து மேலெலாம் நல்லா இது மாதிரி ஊற்றிடலாங்க. நல்லா நம்ம மாவில் சூடாக இருக்குங்க, எண்ணெய் ஊற்றுறதுனால. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி பெசரி விட்டுக்கலாங்க. மாவை போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இது மாதிரி பசரி விட்டுக்கலாங்க அந்த சூட்லேயே. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துடலாங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாங்க. தண்ணி பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எங்கே சப்பாத்தி மாவு எப்படி பசைகிறோமோ நம்ம அது மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பசைஞ்சு வச்சாச்சுங்க. சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு. சப்பாத்தி மாதிரி ரைஸாக உருட்ட முடியாது, கனமாக தான் உருட்டுவோம். ரொட்டி இது கொஞ்சம் தடியாக போடணும், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதால. இது அப்படியே 1/2 அன் ஹவர் நல்லா நம்ம மூடி வச்சுருவோங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் இதை உருட்ட போகிறோம். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாங்க. நம்ம பசைஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இதை நல்லா நம்ம பெரிய பெரிய உருண்டையாக போட்டுடலாங்க. கொஞ்சம் சப்பாத்தி விட நம்ம இதை தடியாக தான் உருட்ட போகிறோம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம், ஏன்னா ரொட்டி மாதிரி தான் சுட்டு எடுக்க போகிறோம். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சுங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்ட முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் தடியாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு மெலிசாகவும் வராது. இந்த மாதிரி பொறுமையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம 2வது சப்பாத்தியை இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 சப்பாத்தி வந்திருக்குங்க. நான் ஒரு 4 சப்பாத்தி உருட்டி காமிச்சு சுட்டு காமிச்சிட்றேங்க. 10 சப்பாத்தி வந்திருக்கு அந்த மாவுக்கு, அந்த வெஜிடபிள்ஸுக்கும். கல் சூடாகிட்டு இருக்குங்க, தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் நெய் விட்டு சுடுறேங்க. நெய் விட்டு சுட்டால் ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்குங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது தானே. இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லைங்க. இந்த காய்கறி, அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து
ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நெய் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சு சுட்டு எடுத்தா நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாங்க. விருப்பப்படுறவங்க எண்ணெய் கூட விட்டு சுட்டு எடுக்கலாம். நெய் விட்டு சுட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தாங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வந்துடுச்சிங்க. எடுத்துடலாங்க. சப்பாத்தியும் போட்டுடலாம். ரெண்டாவது சப்பாத்தி போட்டோம். கலர் வரும். இந்த பக்கம் பாருங்கள், இது பக்கம் பாருங்கள், அந்த கலர் கருப்பாக லைட்டாக தெரியுது பாருங்கள் வெந்திருக்கிறது. அந்த பக்கம் வேகலை. குழந்தைங்களுக்கு புதுசாக இது மாதிரி வச்சு செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன அந்த மாவு அளவு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எனக்கு 10 சப்பாத்தி வந்துருக்குங்க. நான் சொன்ன இந்த அளவு மாவுக்கு எனக்கு 10 சப்பாத்தி வந்துச்சுங்க, 10 ரொட்டி வந்துச்சுங்க. வெஜிடபிள் கோதுமை ரொட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது லாஸ்ட்டு போட்டு எடுக்கிறேங்க. லாஸ்ட்டு எடுத்தாச்சுங்க. எனக்கு 10 ரொட்டி கிடச்சிருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் கோதுமை ரொட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. புட்டா எப்படி வருது பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் வச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.